வணக்கம் நண்பர்களே, என் வாழ்க்கை பயணம் சீரீஸில் இது நாள் 11. 2 நாள் கழிச்சு வருவான்னு சொன்னேன். கரெக்டாக இந்த டைம் வந்துட்டேன். எதுக்கு இந்த 2 நாள் நான் வீடியோ போகலன்னா, என் மொபைல் மாற்றுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து எப்படி இருந்தாலும் கடைசி நேரத்தில் ஏப்ரல் ஃபுல் தான் ஆக போகிறோன்னு தெரியுது. அதே மாதிரி தான் நடந்துச்சு. மொபைல் சேல் ஆகலை. அதே ஃபோன் மீண்டும் என் கைக்கே வந்துருச்சு. அதோட இன்னைக்கு வேலை செய்கிற இடத்துல பர்மிஷன் வாங்கிட்டு 11 மணிக்கெலாம் தேட்டர் பக்கம் போயின்னு இருக்கேன். 3 தேட்டர் சுற்றிட்டு வந்துட்டேன். படம் இருக்கு, ஆனால் ஓட்ட முடியாதுன்றாங்க. கேட்டால் படமே ரிலீஸ் ஆகல, அதாவல இதாவல பல கதைகளை கொடுத்துட்டாங்க. அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் திரும்பவும் வேலை செய்கிற இடத்துக்கே வந்துட்டேன். 11:20க்கெல்லாம். அது வந்து முதல் ரவுண்டு. 2வது ரவுண்டு லஞ்ச் வாங்குறதுக்கு வெளியே போனேன். அந்த டைம்லையும் அப்படியே ஒரு 3 தேட்டருக்கு சுற்றிட்டு தான் வந்தேன். இந்த கிளிப் வந்து ஒரு 5:30 மணிக்கிட்ட எடுத்தது. தேட்டர் பக்கம் போயிட்டு எட்டி பார்த்தோம். வாட்ச்மேன் தான் வந்தார். அண்ணா, கருப்பு படம் என்னென்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் 6 மணிக்கு தான் தெரியும்னாரு. கடைசியில் படம் இன்னைக்கு ரிலீஸே ஆகலை ஆம்பூரில். அப்படியே ஒரு பயங்கரமான டிசப்பாயிண்டோட காடி ஏற்றுன்னு வீட்டுக்கு போயின்னு இருந்தேன். பாதி வழியிலே காடியில் எரிபொருள் காலி ஆயிடுச்சு. எப்படியோ நான் முன்னெச்சரிக்கையாக ஒரு 60 ரூபாய்க்கு எரிபொருளை வாங்கி வண்டியில் வச்சுன்னு தான் சுற்றின்னு இருந்தேன். அப்புறம் காலையிலேருந்தே ஒரு காஃபி குடிக்கணும்னு ஒரு கிரேவிங் இருந்துச்சு. அதனால வீட்டுக்கு வந்த உடனே டின்னரை சாப்பிட்டு நல்லா டைட்டாக கொஞ்சம் காஃபி இறக்கின்னு இருந்தேன். ஒரு காஃபி பேக்கெட்டில் பாதிக்கு மேலே நான் காலி பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த கப்பு வந்து சில பேருக்கு தான் தெரியும். இது வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போது பூஸ்ட் பாக்ஸ் இந்த கப்பு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த கப்பில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டியை சூடாக எதனா லிக்விட் ஃபார்மில் எதனா ஊற்றினா ஒருத்தரோட மூஞ்சி இதில் விசிபிள் ஆகும். தம்பியாரே அப்படியே அந்த கப்பு ஃபுல்லாக நுரத்தல்ல இருந்த காஃபியாக குடிச்சிட்டு இரவு 11:30 மணிக்கிட்டலாம் உறங்க சென்று விட்டேன். பை கைஸ், நாளைக்கு பார்க்கலாம்.